ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி vlogs. இன்னைக்கு Thursday ஈவினிங். ஸோ பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு ஃப்ரைடே, அதுவும் இல்லாமல் நாளைக்கு தை அமாவாசையும் கூடவே வந்திருக்கு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலான்னுட்டு எல்லாத்தையும் டீப் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். பூஜை பாத்திரம்லாம் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூம்லாம் டீப் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நாளைக்கு சாமி கும்பிடும்போது கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அது கூடவே பன்னீரும் ஜவ்வாதும் ஆட் பண்ணி நான் வைப்பேன். ஸோ நம்ம இதை ஆட் பண்ணும்போது பூஜை ரூமே நல்ல கமகமன்னு இருக்கும். அதனால ஜவ்வாது ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்குவேன். அதே மாதிரி பூஜை அறையை துடைக்கும் போதும் ஜவ்வாது, பன்னீர், மஞ்சள் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி துடைச்சு பாருங்க, நல்ல ஒரு வைப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். குத்து விளக்குல இருக்கிற அந்த பீகாக்லாம் நான் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணேன். ஸோ அதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் விட்டுடலான்ட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். Thursday ஈவினிங்லேருந்தே எனக்கு கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருந்த மாதிரியே இருந்தது. Thursday ஈவினிங்லேருந்து ஃப்ரைடே ஈவினிங் வரைக்குமே எனக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ என்னால் கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியல. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் மஞ்சள் குங்குமம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மஞ்சள் பாருங்க, நான் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் எப்பயுமே கரைச்சி வைப்பேன். ரொம்ப தண்ணியாக வச்சா அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மஞ்சள் இந்த மாதிரி வச்சாதான் எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைபே கிடைக்கும். தண்ணியாக வச்சா ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்பயுமே இந்த மாதிரி க்ரீம் கன்சிஸ்டன்சியில் தான் விளக்குகளுக்கு பொட்டு வைப்பேன். அதே மாதிரி நடுவிட்டு விளக்குக்கு தான் நான் முதல்ல பொட்டு வைப்பேன். அதுக்கப்புறமா தான் மற்ற விளக்குகளுக்கு பொட்டு வைக்குவேன். இந்த மஞ்சளோட கலர் பாருங்க, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் மஞ்சத்தூள் கடையில் கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. டல்லாக இருக்குது அப்படின்னா அது வேண்டாம். இந்த மாதிரி பிரைட்டாக பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். பூஜை பண்ணும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். டல்லாக இருந்தால் பார்க்குற நம்மளுக்குமே ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா? அதனால இந்த மாதிரி பிரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து செய்யும்போது பூஜை அறைக்கு ஒரு அழகு சேர்த்து கொடுக்கும். இந்த விளக்கு நடுவீட்டு விளக்கு. அதுக்கப்புறம் வராகி அம்மனுக்காக ஒரு விளக்கு வச்சிருப்போம். அது போக குலதெய்வத்துக்கும் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சிருப்போம். ஸோ டோட்டலாக 3 காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம வீட்டில் அழகாக ஏற்றி வைப்போம். குங்குமம் மெரூன் கலரில் எடுக்காதீங்க. இந்த மாதிரி நல்ல ரெட்டிஷாக எடுத்துக்கோங்க. நான் எப்பயுமே கோபுரம் குங்குமம் தான் வாங்குவேன். அது ஒரு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். அதுலேயே மெரூனும் இருக்கும். நான் இந்த மாதிரி ரெட்டிஷாக பார்த்து வாங்கிப்பேன். இது குலதெய்வ சொம்பு. ரொம்ப நாளாக நாங்கள் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது நடுவீட்டு சொம்பு. நம்ம நிவேதனம்லாம் வச்சு சுற்றி விடுவோம் இல்லையா? அந்த தண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக வைக்கிறது தான் நடுவீட்டு சொம்பு. இந்த மாதிரி பாத்திரம் சொம்புக்கெல்லாம் பட்டை இட்டுட்டு தான் அதுக்கப்புறம் குங்குமம் வைப்போம். ஒரு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா குங்குமம் வைக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. இந்த மாதிரி பட்டை இட்டுட்டு தான் அதுக்கப்புறம் குங்குமம் வைக்கிறது வழக்கம். எனக்கு பர்சனலாக எல்லா ஒர்க்கை விட இந்த மாதிரி பொட்டு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பாத்திரங்களுக்கு ஃபோட்டோக்கெல்லாம் நான் பொட்டு வச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நானே உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். இது வராகி அம்மனுக்கான விளக்கு. வெறுமனே அந்த காமாட்சி அம்மனுக்கு மட்டும் பொட்டு வச்சுட்டு என்னால் விட முடியாது. இந்த லோட்டஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை சுற்றிலுமே நான் குட்டி குட்டியாக பொட்டு வச்சு அதுக்கப்புறமா குங்குமம் வச்சிடுவேன். ஸோ பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. இந்த விளக்கை வராகி அம்மனுக்கு முன்னாடி வச்சு சின்னதாக ஒரு விளக்கு போட்டாலே போதும், அவ்வளோ பிரகாசமாக தெரிவாங்க. பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் குத்து விளக்கு மற்ற விளக்குங்களுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு நான் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு கடகடான்னு பண்ணிட்டு இருந்தேன். இது கொஞ்சம் பெரிய குத்து விளக்கு, பீகாக் விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இன்னொன்று நார்மல் விளக்கு இருக்கும். ஸோ 2 குத்து விளக்கு செட் இருக்கும். அவ்வளோதான், எல்லாம் அழகாக பொட்டு வச்சு ரெடி ஆயிட்டாங்க. இது முடிச்சுட்டு நான் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு போயிட்டேன். எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டு டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். எல்லாம் வெளியே எடுத்துட்டு ஒரு வாட்டி தொடச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் பழசு தான், எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக வைக்கணும். இந்த குட்டி பூஜை அறையில எல்லாமே டெய்ல்ஸ் தான். இது சிவனோட கலர் அப்படின்ட்டு அப்பா இது சூஸ் பண்ணி போட்டாரு. இந்த இடத்துல குலதெய்வ போட்டு வைக்கிறதுக்காக மஞ்சள் கரைச்சி அழகா இட்டுட்டு இருக்கேன். டெய்ல்ஸ் அப்படிங்கிறதால அந்த வடிவத்தை கொண்டு வரதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் கரைச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துட்டோம்னா அழகாக நம்ம குங்குமம் இட்டுக்கலாம். முதல்ல எப்பயுமே குலதெய்வ பொட்டு தான் வச்சுட்டு அப்புறம் தான் எல்லா பொட்டுமே நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இந்த பொட்டெல்லாம் இட்டதுக்கப்புறம் மணை வச்சுருப்போம். இது நடுவீட்டு மனைன்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக நல்ல மஞ்சள் எல்லாம் இட்டுட்டு அதுக்கு சென்டரில் ஸ்வஸ்திக் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது மேலே தான் நடுவீட்டு விளக்கும் அந்த குட்டியான அந்த குத்து விளக்குகளும் வச்சுப்பேன்.
ஸோ இது வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். அடுத்து நம்ம ஃப்ரேம்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து தொடச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரை கிளாத் வச்சு எல்லா ஃப்ரேம்ல இருக்கிற பொட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுத்தமான காட்டன் துணி எடுத்து தண்ணியில டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தொடச்சோம்னா அழகா வந்து க்ளீன் ஆயிடும். இந்த ஃப்ரேமுங்களுக்கும் நான் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சில தான் மஞ்சள் வந்து கரைச்சி வைப்பேன். கொஞ்சம் தண்ணியா இருந்தாலும் அந்த ஃப்ரேம்ல இருந்து அப்படியே வந்து வழிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சில கரைச்சி எடுத்துப்பேன். எல்லா ஃப்ரேமுங்களும் மொத்தமா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பூஜை அறையில் இருக்கிற வேலையும் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். எல்லா ஃப்ரேமுக்கும் பொட்டெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்கவுங்க பிளேஸில் வந்து நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க பிளேஸில் செட்டில் ஆயிட்டாங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டே நான் குழந்தைங்களையும் தூங்க வச்சுட்டேன். 10:30க்கு மேலே ஆயிடுச்சு இது முடிக்கிறதுக்கே. ஸோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் விளக்குகள்லாம் அந்தந்த பிளேஸில் வச்சுட்டோம் அப்படின்னா எல்லா ஒர்க்கும் பூஜை அறையில் முடிஞ்சிடும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டேன். வீடும் இன்னும் மாப் போடாமல் இருந்தது. சரி நைட்டில் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தேன். மார்னிங் வந்து குழந்தைங்க எழுந்துட்டாங்கன்னா போட முடியாது. அதனால நான் இப்போவே போட்டுடலான்னு வீடையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம்னா மார்னிங் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால மாப்பும் போட்டு முடிச்சுட்டு தான் நான் போய் படுத்தேன். இங்கே வராகி அம்மனுக்கு மட்டும் அவங்களோட விரலி மாலை அதுக்கப்புறம் ஏலக்காய் மாலை அவங்களது வந்து நான் இன்னும் போடலை. அதை மார்னிங் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பூவெல்லாம் வைக்கும்போது வராகி அம்மனோட மாலைகள் எல்லாம் அவங்களோட ஃப்ரேமுக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் மாப்லாம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ எடுத்த கிளிப்பு தான் இது. மார்னிங் ஒரு 5 o'clock போல் எழுந்து நான் குளிச்சுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நான் சாம்பார் வைக்கிறதுக்காக ஒரு கப் எடுத்துக்கிட்டு அதில் 3/4 அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். மீதி 1/4 வந்து நான் பைத்தம்பருப்பு ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கு. நானுமே இப்போதான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெறுமனே துவரம் பருப்பு போட்டு செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. 3/4 கப் துவரம் பருப்பு எடுத்தீங்கன்னா 1/4 கப் போல் சிறு பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது கூடவே ஒரு 3 போல் தக்காளி, ஒரு 10 பல்லு போல் பூண்டு வந்து உரிச்சு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு கரண்டி போல் ஆயில் வந்து விட்டுட்டு நான் ஒரு 2 விசில் போல் விட்டு எடுத்துக்க போகிறேன். 2 விசிலே போதுமானது. நல்லா வந்து வெந்து அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் பைத்தம்பருப்புலேயே நான் பாயசம் செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இது ரெண்டும் வெந்து வர கேப்பில் நான் காய்கறிகள்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த பாயசத்தோட ரெசிபி நான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆல்ரெடி இந்த பாயசத்தோட ரெசிபி வீடியோ நான் போடுறேன் அப்படி சொல்லியிருந்தேன். இதுலேயே நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு அந்த உருவமே தெரியாத அளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ரொம்ப பொருட்களும் வந்து தேவைப்படாது. ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஏலக்காய் தூள் வந்து நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும் போது நான் ஆட் பண்ணிக்குவேன். இந்த பாயசத்துக்கு கண்டிப்பாக வெல்லம் தான் ஆட் பண்ணணும். எனக்கு வந்து இன்னைக்கு கிடைக்கல, வீட்லேயும் தீர்ந்துடுச்சு. அதனால நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் ஆட் பண்ணி செய்யுங்க, வேற லெவலில் டேஸ்ட் கொடுக்கும். இதுவுமே நல்லா தான் இருக்கும். பட் வெல்லத்துக்கு ஈக்குவலாக வராது. நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணுறீங்கன்னா வெல்லத்தை அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வடி போட்டு அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சிக்கலாம். நீங்கள் வெல்லம் கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா ஓகே. அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கலரை விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா கரைஞ்சி வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் போல் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ அதே கப்பில் ஒரு கப் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 2 கப் போல் ஆயிருக்கு. இதுவே போதும். இதுவே நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா திக்காயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு திக்காக வந்துடும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு நெய் வந்து வீட்டிலே காய்ச்சினது. இந்த நெய்யோட ரெசிபி நான் ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கேன், போய் பாருங்கள்.
ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல நான் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு, அதுல முந்திரி வந்து நானு ஒரு 10 போல எடுத்து 2 2ஆ கட் பண்ணி அத வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெய் உருகுனதுமே நல்லா சிம்ல வச்சுடுங்க. சிம்ல வச்சுட்டு முந்திரி கொட்டிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா முந்திரி கொட்டி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவே நீங்க முந்திரி கொட்டுனீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர்ல வந்துடும். அதை வந்து நம்ம பாயசத்துல ஆட் பண்ணிக்கலாம். இதை முடிச்சுட்டு சாம்பாருக்கும் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. அதை வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கடைஞ்சிட்டு இருக்கேன். எப்பயுமே சட்டியில வச்சுதான் நாங்க கடைவோம். சட்டியும் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 3 விசில் போல நான் விட்டுட்டதால நல்லாவே மசிஞ்சு வந்துட்டதால சும்மா ஒரு கடையல் மட்டும் கடையலாம் அப்படின்ட்டு குக்கர்ல வச்சு கடைஞ்சிட்டேன். லைட்டா ஒரு கடையல் கடைஞ்சதுக்கே நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துருச்சு. நான் 3 தக்காளி போட்டதால கொஞ்சமா புளி வந்து ஊற வச்சிருக்கேன். தாளிப்பு கொடுக்கறதுக்காக கடுகு, சீரகம், வெந்தயம், வரமிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர்ல வந்து பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்ல வச்சுட்டு இப்போ வந்து காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறுமனே முருங்கைக்காய் சாம்பார் தான் செய்ய போறேன். அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். காய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து நான் இதுலயே ஆட் பண்ணி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பருப்பு கடையிலோட ஆட் பண்ணிப்பேன். இதை எடுத்து அந்த பருப்பு கடையிலோட ஆட் பண்ணிட்டு புளி கரைசலும் இதுலயே ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விட்டுட்டேன். சால்ட்டும் சாம்பார் பொடியும் நான் மறந்துட்டேன். கடைசியா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொதிக்க விட்டுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் போல நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கடைசியா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டேன். அவ்வளோதான், சாம்பாரும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொரியல் செய்யறதுக்காக பீன்ஸும் கேரட்டும் வந்து நாங்கள் நறுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வாஷ் பண்ணிட்டு நம்ம பொரியல் வந்து தாளிச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டேன். இந்த பொரியலுமே கொஞ்சம் சட்டுன்னு முடிகிற மாதிரி தான் இருக்கும். எண்ணெய், கடுகு போட்டு ஒரு 4 பல்லு போல பூண்டை வந்து தட்டி எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காய் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கு இல்லையா, அது தண்ணி இல்லாமல் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போல நம்ம விட்டோம்னா அழகா வெந்து வந்துடும். ஃபைனலாக மிளகாய் தூள் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டு எடுத்தோம்னா பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரைஸ் வந்து வச்சுட்டு நான் வடைக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் நறுக்கிட்டு இருக்கேன். ஆனியன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்பேன். 2 வடை செஞ்சாலுமே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது உண்டு. மசாலா வடைக்கும் சரி, மெது வடைக்கும் சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனியன் ஆட் பண்ணிக்கினா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணும். அது கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உளுந்தும் நல்லா ஊறி வந்துருச்சு. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி இருத்துட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து மாவு பொறுத்த வரைக்கும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு வடை வந்து நல்லா புசு புசுன்னு வரும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாம சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கே நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அந்த உளுந்து மாவோட கலர் வந்து நல்ல வெள்ளை நிறத்துல வந்து வந்துடணும். ஒரு மாதிரி மேகம் மாதிரி இருக்கணும் நம்ம கையில தொட்டு பார்த்தா. மாவு கொரன்னு இருந்தா வடை வந்து நல்லா இருக்காது. அதனால நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு அரைக்கிறதுக்கும் ரைஸ் வந்து வெந்து வர்றதுக்கும் கரெக்டா இருந்தது. ஸோ மாவு அரைச்சி வச்சுட்டு நான் ரைஸும் வந்து வடிச்சு விட்டுட்டேன். ரைஸ் வடிச்சு எடுத்து வச்சுட்டு வடைக்கு மாவு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 1 ஸ்பூன் போல மிளகு, சீரகம், வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எதுவுமே நான் போடல. ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதால நான் மிளகாவை ஸ்கிப் பண்ணிட்டேன். மாவு இந்த மாதிரி நல்லா கையிலேயே பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அடிச்சு அடிச்சு கிளறி விட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா சாஃப்டா கிறிஸ்பியான ஒரு வடை வந்து கிடைக்கும். வெறுமனே நம்ம கிளறி விட்டுட்டு வடை போட்டு எடுத்தோம்னா நல்லா இருக்காது. எண்ணெயும் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. கையில லைட்டா தண்ணி தொட்டுக்கிட்டு ஒரு வடையா நான் எடுத்து விட்டுட்டு இருக்கேன். வடை நல்லா கோல்டன் ப்ரௌனிஷா வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கும் கிறிஸ்பியா சாப்பிட்றதுக்கு. வெள்ளையா இருக்கும் போதே எடுத்துட்டோம்னா ஒரு மாதிரி வசவசான்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனிஷா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்தோம்னா நல்லா இருக்கும். அவ்வளோதான், வடையும் வந்து நான் போட்டு எடுத்துட்டேன். எல்லாமே வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு. வடை பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா அந்த ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கு. இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். சமையல்லாம் முடிச்சுட்டு கூடவே நான் வெசல் வாஷும் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். விளக்குக்கு திரி போட்டு எண்ணெய் போடுறது மட்டும்தான் வேலை இருந்தது. பூஜை அறையில எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விளக்கு எல்லாமே ஏற்றி வச்சுட்டேன். வீட்டில் விளக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அன்னைக்கு ஃபுல்லாக வீடு வந்து பெருக்க மாட்டோம். அதனால நான் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன்.
ஊதுவத்தி, சாம்பிராணி, அதுக்கப்புறம் கற்பூரம்லாம் காட்டிட்டு நான் பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கிட்டேன். என்னோட தை அமாவாசை வெள்ளிக்கிழமை பூஜை இப்படிதாங்க போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பூஜைலாம் முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் வந்து அப்படியே இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து மடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நிறையவே இருந்தது. குட்டீஸ்து எங்களோடதெல்லாம். அதெல்லாம் நான் மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஈவினிங் வரைக்குமே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துட்டு மாதிரியே இருந்தது. ஈவினிங்க்கு மேலே தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. வீடு பெருக்கிற வேலை எதுவுமே இல்லை. எல்லாம் முன்னாடியே முடிச்சிட்டதால நான் கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். குட்டீஸும் ரொம்ப நேரம் தூங்கி எழுந்ததால ஃப்ரெஷ்ஷாக விளையாடிட்டு இருந்தாங்க. என்னை டிஸ்டர்ப் பண்ணலை. ஆஃப்டர்நூன் போல தான் நான் பூஜை முடிச்சேன் அப்படிங்கிறதால ஈவினிங் வரைக்குமே நான் ஏற்றி வச்ச விளக்கெல்லாம் அப்படியே இருந்தது. ஸோ ஈவினிங் நான் அப்படியே விட்டுட்டேன். நைட்டு ஒரு 8:00 போல் எல்லா விளக்கையும் நான் குளிர வச்சுட்டேன். அவ்வளோதான், என்னோட நாள் இப்படி தான் போச்சு. ஃப்ரைடே அமாவாசை பூஜை நான் இப்படி தான் பண்ணேன். உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு சில கிளிப்லாம் எடுத்தேன். அதை நான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டாடா பாய்.